ஆமா, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? பழைய ஃபோட்டோஸ். நம்ம பீச்சுக்கு போயிருந்தோம்ல, பீச்சில் கொஞ்சம் ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே அந்த பீச் ஓரமாக இருக்கிற கடையில் பஜ்ஜி சாப்பிட்டோம்ல, அதோட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சி விட்றீங்களா? என்கிட்ட இல்லை அந்த காப்பி. நான் அனுப்புகிறேன். இது பாரு. இது பீச் போட்டோ அம்மா. ஆமா, ஞாபகம் இருக்கு. பீச்ல என்னென்ன இருக்கும்? பீச்ல தண்ணி மட்டும் தான் இருக்கும். அப்புறம் அந்த பீச்ல பஜ்ஜி சத்துல பஜ்ஜி எனக்கு செஞ்சு கொடுத்தேன். அந்த பஜ்ஜி ஓகே, செஞ்சு தரேன். அந்த மிக்சடு பஜ்ஜியெல்லாம் சாப்பிட்ருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா மிக்ஸு பஜ்ஜியும் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்பாடா, ஒரு வழியாக பஜ்ஜி ஏற்பாடு பண்ணியாச்சு. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி உங்கள் கூட மிக்சட் பஜ்ஜி பீச் ஸ்டைலில் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மிக்சட் அப்படிங்கிறதுனால நான் வாழைக்காய், மிளகாய், வெங்காயம், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இது எல்லாமே வந்து ஒரே ஷேப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். வாழைக்காயில் நான் வந்து ரவுண்டாக கட் பண்ணிட்டேன், எண்ணெய் நம்மளுக்கு கம்மியாக செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு. பஜ்ஜிக்கு மாவு பிசைறதுக்கு முன்னாடி நான் வந்து பூண்டு ஒரு 12 பல்லு பூண்டு நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டைலில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் 1 கப் வந்து கடலை மாவு எடுத்துக்கிறேன். கடலை மாவு மட்டுமே போட்டாலுமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் கிறிஸ்பினஸாக வர்றதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு இல்லைனாலும் வந்து பரவாயில்ல. அப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டு. இந்த ஸ்டைலில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், காரத்துக்கு வந்து வெறும் மிளகாய்த்தூள் மட்டும்தான், தனி மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்த்துறோம். ஸோ உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உப்பு, கொஞ்சமாக வந்து சோடாப்பு சேர்த்தா தான் வந்து நல்லா கடையில் கிடைக்கிற மாதிரி பல்ஜாகி வரும் பஜ்ஜி போடும் போது. ஸோ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் இப்போது. அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி அதிகமாக விட்டிங்க அப்படின்னா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கையில் பிசைஞ்சால் தான் வந்து நம்மளுக்கு கட்டி இல்லாமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்க அப்படின்னா நம்ம தோசை ஊற்றுற பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா எண்ணெய் நிறைய குடிக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா பஜ்ஜி சாப்பிட்ற ஃபீல் இருக்காது. ஸோ பஜ்ஜி மாவுக்கு இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி. தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும், ரொம்ப தண்ணி இல்லாமல் இருக்கணும், ரொம்ப கெட்டி இல்லாமல் இருக்கணும். அப்போ உங்கள் பஜ்ஜி வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ ஒன்றா நம்ம வந்து பஜ்ஜி மாவில் வந்து போட்டு முக்கி எடுத்து எண்ணெயில் போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக பஜ்ஜி ரெடி ஆயிரும். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொதிச்சிருக்கக்கூடாது, அப்புறம் சீக்கிரம் நம்மளுக்கு வந்து கருகிரும். ஸோ மீடியம் ஹீட்டில் இருந்துச்சுனாலே போதும். அப்போ தான் வந்து 2 பக்கமும் நல்லா வேகும், பஜ்ஜியும் நம்மளுக்கு ரொம்ப நல்லா வரும். நான் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. மஞ்சத்தூள் போட்டுக்கிறதுனால பஜ்ஜி வந்து மஞ்சளாக தான் இருக்கும். நீங்கள் இதுக்கு பதிலாக காஷ்மீரி சில்லி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலரில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.